ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் பினமோ ட்ரேடர் தமிழ். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் கிடையாது. நம்ம எப்போவும் ரெகுலராக யூஸ் பண்ணுற விஐபி குரூப்பில் சொல்லித்தரணும் சொன்ன ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம விஐபி குரூப்பில் மெம்பர்ஸ் ஜாயின் ஆகிட்டே இருக்காங்க. இந்த மாதம் ஒரு நிறையா மெம்பர்ஸ் ஜாயின் ஆவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஒரு 100+ மெம்பர்ஸ் ஜாயின் ஆகணும்னு தெரியும் போல். ஸோ நம்ம டெய்லி ப்ராஃபிட் எடுக்கிறது இது எல்லாமே நம்ம குரூப்பில் போஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். நேற்று மட்டும் எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 crore அபோவ் வந்து ப்ராஃபிட் நம்மளுக்கு 1.8 இருந்துச்சு. கிட்டத்தட்ட 3.2 crores இருக்குது. இன்றைக்கி கூட நம்ம டாப் ட்ரேடர் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாப் ட்ரேடர் லிஸ்ட்டில் கிட்டத்தட்ட 9th பிளேஸில் இருக்கோம். கிட்டத்தட்ட $19,000 வந்து நம்ம மார்னிங்கே ப்ராஃபிட் பண்ணி நம்ம குரூப்பில் போஸ்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஆஃப்டர்நூன் செஷனும் முடிஞ்சுது. ஓகேவா, இன்றைக்கி 1 o'clock வந்து விஐபி குரூப்பில் வந்து நம்ம பப்ளிக் குரூப்பில் எப்போ 2 days ஒன்ஸ் வந்து நம்ம சிக்னல் கொடுப்போம். அதோட செஷனும் முடிஞ்சுது. விஐபி குரூப்பில் வந்து ஈவினிங் டைம் அதான் மோஸ்ட்லி ஸ்டார்ட் ஆகும். ஒரு நாளைக்கு வந்து ஈவினிங்கில் ஒரு செஷன் கொடுப்பேன். ஆஃப்டர்நூனில் 12:30 ஒரு செஷன் கொடுப்பேன். ஒரு நாளைக்கு 2 செஷன் கூட கொடுப்போம். வெயிட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து நம்ம ஒரு சிக்னல் 2 சிக்னல் எடுக்கிறது பிரச்சனை கிடையாது. அந்த ஒரு சிக்னல் 2 சிக்னல் எடுத்திருந்தாலும் பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த 1 crore நேற்று ப்ராஃபிட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஒரு சிக்னல் ப்ராஃபிட்டு, ஒரு சிக்னல் லாஸு, மறுபடியும் ஒரு சிக்னல் ப்ராஃபிட்டு, ஒரு சிக்னல் லாஸு, மறுபடியும் ஒரு சிக்னல் ப்ராஃபிட்டு. ஓகே, அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா ஜஸ்ட் ஒரு வீட்டில் உட்காந்து நான் பாட்டுக்கு எடுத்துகிட்டு இருந்தேன். ஓகே, எந்த ஸ்ட்ராட்டஜியாலும் யூஸ் பண்ணல. சரி, ஓகே, வீடியோஸ் போடலாமே, டெய்லி குரூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நேற்று ரெக்கார்ட் பண்ணேன். பட் அது கரெக்டாக ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஷார்ட் லாஸ் ஆனாலும் அடுத்த ஷார்ட்டில் கரெக்டாக எப்படி நம்ம மணி மேனேஜர் வச்சு ரெக்கவர் பண்ணுறங்கிறத ஈஸியாக அந்த இடத்துல நம்ம ரெக்கவர் பண்ணியிருப்போம். லாஸ் வராமல் பண்ண முடியாதுன்னு கிடையாது. இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஒரு 98% வந்து 100% ஓகே. நம்ம 10 சிக்னல் எடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக 8-9 சிக்னல் அடிக்கும். ஓகேவா, லாஸ் வர மாதிரி நம்ம சிக்னல் இருக்காது. ப்ளஸ் வந்து நம்ம கடைசி வரைக்கும் உங்களுக்கு சிக்னலே தரோன்னா அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து நான் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லிக் கொடுப்பேன், எப்படி ட்ரேட் எடுக்கணும், எப்படி ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஓகேவா, ப்ராப்பராக ஒரு மணி மேனேஜ்மெண்ட், இப்படி தான் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மணி மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஓகேவா, அந்த மணி மேனேஜ்மெண்ட் எல்லாமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித் தருவேன். ஓகேவா, சும்மா நம்மக்கிட்ட காசு இருக்குன்னு சொல்லி இஷ்டத்துக்கு வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா, இந்த இடத்துல அக்யூரன்சி எவ்வளோ ஒர்க் ஆகுமோ அந்த இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரி தான் அமௌண்ட் எடுக்கணும் இல்லையா. சும்மா வந்து இஷ்டத்துக்கு எடுக்கக்கூடாது. நிறைய பேர் கேட்குறீங்க, ப்ரோ 5,000 10,000 வச்சு ட்ரேட் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. சில பேர் 1 lakh டெபாசிட்னாவே ஓடிடுறீங்க. ஓகேவா, மெசேஜே பார்த்துட்டு ஓடிடுறீங்க. மினிமம் நீங்கள் அப்படி டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து வின் பண்ண முடியும். ஓகேவா, இந்த ட்ரேட் லாஸ் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நம்ம சும்மா எடுத்தது தான். ஏதாவது ஷூட் ஷாட் இருக்கான்னு பார்க்கலாம். ஷூட் ஷாட் வந்து நம்ம முன்னாடியே சொல்லிவிட்டு மற்றவங்க மாதிரி வந்து ரெக்கார்ட் பண்ணி நம்ம வீடியோ போடுறது கிடையாது. நம்ம வந்து லைவாக பேசி அதை வந்து நம்ம எடுத்து தான் நம்ம குரூப்பில் போட்டிருக்கோம். ஒவ்வொரு நிமிஷத்துக்கு இப்போ ஒரு ஷார்ட் வின் ஆகிடுச்சா இதை ரெக்கார்ட் பண்ணி போடுறது, அடுத்த ஷார்ட் வின் ஆகிடுச்சா அதை தனியாக ரெக்கார்ட் பண்ணி போடுறது. அதனால நம்ம டைமிங் போட்டால் ஒரு 5 minutesனா 5 minutes, 10 minutesனா 10 minutes லைவ் வந்து நம்மளை வந்து கரெக்டாக லைவில் இருக்கும். அந்த லேப்டாப் இப்போ தான் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் ஒரு 2 months சம்திங் தான் ஆச்சு. அது ஏதோ ஆடெல்லாம் வந்துட்டுருக்கு. புதுசாக இந்த லேப்டாப் இப்போ பர்ச்சேஸ் பண்ண ஆக்டிவ்லே இருக்குது. இந்த டாப் அண்டு ஹெச்பி விக்டர்ஸு 4050 கிராஃபிக்ஸில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 1.3 lakhs வருது. அதாவது ஆன்டிவைரஸ் அது என்ரோல் பண்ண சொல்லுது. அதனால் நம்ம அந்தளவுக்கு இல்லை, டஃப்பாக பெருசாக யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. இது வந்து கேமிங் லேப்டாப்பு. மோஸ்ட்லி ட்ரேடிங்காக சரி பர்சனலி யூஸ் பண்ணுறக்கான மேக் வச்சுருந்தேன். மேக் வந்து சரி ட்ரிப்பு போகும்போது அது எங்கே சார்ஜ் ஒழுங்காக நிற்கிறது கிடையாது. ஸோ ஐஃபோன் வச்சுட்டு தொல்லையாக இருக்குது. சும்மா பேருக்கு தான். ஓகேவாண்ணா, ஐஃபோன் இதெல்லாமே வந்து காஸ்ட்லியாக நம்ம கொடுத்து வாங்குறதுக்காக தான். பட் அந்தளவுக்கு கிடையாது. எப்போது விண்டோஸில் நல்லாயிருக்கு, அதே மாதிரி ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு தான் எப்போ உங்களுக்கு பெஸ்ட்டு. சார்ஜிங் இதுக்கு ஐஃபோனில் வந்து தொல்லை என்னென்னா சார்ஜிங் தான் சரியான தொல்லை. மற்றபடி ஃபோன் வந்து ப்ரைவசியாக இருக்கும், நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறக்கும்.
ஸோ அப்போ ஒரு ட்ரேட் லாஸ் ஆச்சு. இப்போ 2 எடுத்திருக்கோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி தான், டெய்லி மெசேஜ் பண்ணுறீங்க நிறைய பேர். வந்து ப்ரோ 2000 இருக்குது, 5000 இருக்குது, 10,000 இருக்கீங்க பிரதர். அதுக்கெல்லாம் வந்து நான் ரீப்ளே பண்ணி சொல்லிடுவேன் ஓப்பனாக. அதெல்லாம் வச்சு ட்ரேட் பண்ண முடியாது. மினிமம் 1 லேக் வேணும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகேவா? அதுக்கு கம்மியாக வச்சு ட்ரேட் பண்ணலாம், ஏர்ன் பண்ண முடியாது. ஓகே, நான் சொல்கிறது என்னன்னா, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் டெய்லி உங்களை 1000 சம்பாதிக்க வைக்கிறேன், நான் 10,000 நீங்கள் டெபாசிட் வச்சுருந்தா போதும். ஆனால் வந்து எனக்குன்னு ஒரு இது இருக்குல்ல. இப்போ நான் வந்து 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ஒரு அமௌண்ட் வந்து நான் வந்து சார்ஜ் பண்ணணும். ஓகேவா? நான் சொல்லித்தரேன். ஓகே, உங்களுக்கு ட்ரேடிங் நான் சொல்லித்தரேன். அதுக்கான அமௌண்ட் வந்து நான் தான் சார்ஜ் பண்ணணும். ஓகேவா? அந்த 1000 ரூபாய்க்கான வேலை செய்ய முடியுமா? நீங்கள் அதுலேருந்து ஒரு 500 ரூபாய்க்கான வேலை செய்ய முடியுமா? மினிமம் ஒரு மெம்பர் நான் சொல்லித்தரேன்னா ஒரு 10,000 ப்ராஃபிட் பண்ணலாம். நீங்கள் ஒரு 5000 சம்பாதிக்கலாம், நான் ஒரு 5000 சம்பாதிக்கலாம். ஓகேவா? அப்படி சம்பாரிச்சேன்னா எனக்கு ஒரு யூஸ்ஃபுல் இருக்குது, உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் இருக்குது. நான் சொல்லி கொடுக்குறதுக்கு ஒரு யூஸ் இருக்குது. ஓகேவா? நான் வந்து கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் வேஸ்ட் பண்ணியிருக்கேன்னா எப்படின்னா, வேஸ்ட் பண்ணல, அது உருப்படியாக தான் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் நானும் லாஸ் பண்ண வந்தேன். அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி நானாக கண்டுபிடிச்சி பில்ட் பண்ணி இந்த 4 இயர்ஸ் நான் வந்து ப்ராஃபிட்டபுளாக போயிட்டுருக்கேன். ஓகேவா? $25,000 ப்ளஸ் வந்து ஹிட் பண்ணியாச்சு. சும்மா வந்து எல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் அப்படி போய் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் போய் ஜாயின் பண்ணுங்கள். அஃப்லேட்டுக்காக லிங்க்கில் கிரியேட் பண்ணி விஐபி குரூப்பில் ஜாயின் பண்ணி டெய்லி 1000 2000 சம்பாதிக்கலாம்னு சொல்லுவாங்க. போங்க. ஓகேவா? ₹1 கூட சம்பாதிக்க முடியாது. ஓகேவா? நீங்கள் பல குரூப் 10 குரூப் இல்லை 100 குரூப் நீங்கள் போய் போனாலும் அஃப்லேட் லிங்க்கில் கிரியேட் பண்ணுங்கள். என் லிங்க்கில் கிரியேட் பண்ணி வாங்கன்னு சொல்கிறோம். எவனாச்சும் இந்த வீடியோவை பார்த்தாவே பொறாமப்படுவானுங்க, தெரியுமா? இப்படிலாம் இருக்கும். எவனுமே பேசக்கூடாது. எனக்கு தெரிஞ்சிருக்கு இப்படியெல்லாம் சொன்னேன் அப்படின்னா வந்து அவனுக்கெல்லாம் என்ன வேணால் பண்ணுவானுங்க. ஓகேவா? அதனால் வந்து அதெல்லாம் நான் கண்டுக்க கிடையாது. நம்மக்கிட்ட வந்து ஸ்ட்ராட்டஜி இருக்குது, நம்மளால் சம்பாதிக்கக்கூடிய திறமை இருக்குது. ஓகே, அது இருக்கிறனால தான் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ வந்து நான் வந்து உங்களை ஏர்ன் பண்ண வைக்கிறேன். அதுக்கான சார்ஜ் மட்டும்தான் நான் உங்கள்கிட்டருந்து வாங்க போகிறேன். ஓகேவா? உங்கள்கிட்ட வந்து நான் அதிகமாக சார்ஜ் வாங்க போகிறது கிடையாது. ஓகே, நீங்களே ஏர்ன் பண்ண போகிறீங்க. ஓகேவா? நீங்கள் வந்து எங்கிட்ட ட்ரேடிங் கற்றுக்கிட்டு நீங்கள் பாட்டு ஏர்ன் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். நீங்கள் வந்து எனக்கு டெய்லி சும்மா 5K வந்து நீங்கள் கொடுக்க போகிறது கிடையாது. நான் உங்களை ஏர்ன் பண்ண வைக்கிறேன். அதுலேருந்து தான் எனக்கு வந்து அமௌண்ட் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. தட்ஸ் ஆல். இதே நீங்கள் ஒரு 3 மாதம் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் நீங்களே டெய்லி ஏர்ன் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் உங்களோட சாய்ஸ், உங்களோட கேபிட்டல். ஓகேவா? நீங்கள் 1 லட்சம் வச்சிடலாம், 2 லட்சம் வச்சுக்கலாம், 5 லட்சம் கூட வச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்கோம். ஓகேவா? நம்ம இருந்தாலும் இங்கே போய் எடுத்தோம், இருந்தாலும் நல்ல மூமெண்ட்டு வின் ஆகிடுச்சு. ஓகேவா? நம்ம என்ட்ரி வந்து இந்த இடத்துல கிராஸ் ஓவர் ஆகிருக்கு. நம்ம மூவிங் ஆவரேஜ் ஃப்ராக்டல்ஸ் கீழே ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்க வேண்டியது. நம்ம இங்கே தான் எடுத்தோம், பட் இருந்தாலும் வின்னு. இந்த ஸ்ட்ராட்டஜி அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேவா? நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ட்ரேடு வந்து பர்ஃபெக்டாக வின் ஆகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஒரு டெமோ காட்டுறேன். இது லாஸ்ட்டு ப்ரீவியஸ் சார்ட்டோட இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 5 செகண்ட் தான். ஓகே, இந்த இடத்துல கிராஸ் ஆகிருக்கு, ஃப்ராக்டல்ஸ் ஓப்பன் ஆகிருக்கா? பார்த்தீங்கன்னா இப்படியே மார்க்கெட் வந்து மேலே தான் போயிருக்கு. தெரியுதா? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணியிருந்தாவே நம்ம எல்லாம் வின்னு கண்டிப்பாக. ஓகேவா? இதே மாதிரி இங்கே ஃப்ராக்டல்ஸ் இங்கே கிராஸ் ஆகிருக்கு, கீழே பார்த்த மாதிரி. ஆனால் ஃப்ராக்டல்ஸ் வந்து கீழே இருக்குது. ஸோ வந்து இந்த ட்ரெயின் நம்ம எடுக்கக்கூடாது. ஓகேவா? இதுதான் அந்த கன்ஃபர்மேஷன் வந்து இதுக்குன்னு ஒரு பீரியட் டைம் இருக்குது. ஓகேவா? எல்லாத்துக்கும் ஒரு பீரியட் டைம் இருக்குது. ஓகேவா? இந்த பீரியட் டைம் செட் பண்ணுறது இது வந்து நான் ஓனாக வந்து நான் தனியாக வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ நார்மல் டிஃபால்ட்டாக இருக்கிறத விட இது வந்து இது என்னோட ஓன் பீரியட் டைம். ஓகேவா? பீரியட் டைம்னு இப்போ எல்லா இதுக்கும் பீரியட் டைம் இருக்கும். ஓகேவா? நீங்கள் இப்போ இந்த 3 ஸ்ட்ராட்டஜியும் வச்சு நீங்கள் இதெல்லாம் ரன் பண்ணாலுமே பட் வந்து இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வின் ஆகாது. ஏன்னா இதுக்குன்னு ஒரு பீரியட் டைம் இருக்கும். ஓகே, நம்ம பீரியட் டைம் செட் பண்ணதை பொறுத்து மாறும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல கிராஸ் ஆகிருக்கு, ஃப்ராக்டல்ஸ் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தேன்னா 1 2 3 4 5 அப்போ வின்னு. ஓகேவா? 7 8 9 10 11 12வது கேண்டில் இங்கே வின் ஆகிருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல வின்னு. ஓகேவா? ட்ரெண்ட் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இங்கே கிராஸ் ஆனால் இங்கே கீழே ஃப்ராக்டல்ஸ் ஓப்பன் ஆச்சுன்னா அது வின், அவ்வளோதான். ஆனால் 3 பர்ஃபெக்டாக இருக்கணும். ஃப்ராக்டல்ஸ்க்கான பீரியட் டைம் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக வச்சுருக்கேன். ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி நான் பில்ட் பண்ணிக்க நான் வந்து ஒவ்வொரு பீரியட் செட் பண்ணி ரன் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட நைட்டும் பகலுமா ரன் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நான் பில்ட் பண்ணேன். நான் சும்மா சொல்ல கிடையாது. சீரியஸ்லி வந்து நானும் ட்ரெயினிங் சம்பாதிக்க முடியாது ஒரு சைடில் ஒரு சுச்சுவேஷனில் வேண்டான்னு சொல்லி போனவன் தான். ஓகேவா? வேண்டான்னு சொல்லி நினச்சவன் தான். அதுக்கப்புறம் கண்டிப்பாக இது நம்மளால் முடியும், எல்லாத்தாலையும் முடியுமா, நம்மளாலையும் முடியும்னு சொல்லி நான் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நம்மளே க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி நானாக வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு வந்தேன் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா?
நம்ம வந்து சும்மா பேருக்கு வந்து சொல்லிக் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம எப்போவுமே மோஸ்ட்லி வச்சு யூஸ் பண்ணுவோம். நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி எப்போவுமே வச்சுருப்போம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி நீங்களும் கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம விஐபி சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். நான் என்னோடய லைஃப்பில் நான் கற்றுக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் ஓப்பனாக ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் உங்கள் சாய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாப் 10 லிஸ்ட்டில் 8th பிளேஸில் இருக்கோம். ஓகேவா? இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா மே 4, இன்றைக்கி எலெக்ஷன் ரிசல்ட்டு. ஓகேவா? இன்றைக்கி யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி முடிஞ்சால் கமெண்ட் பண்ணால் நம்ம யூடியூப் சேனலில் ஒரு கமெண்ட் போட்டுவிடுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் அண்டு கமெண்ட்ஸ்லேயும் இருக்கும். சில பேர் அதுலேயும் இருக்கும். இல்லை யூடியூப் சேனல் பயோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பயோவில் கீழே போட்டிருப்போம். ஓகேவா? நம்ம நேமு கீழே பினோமோ ட்ரேடர் தமிழ் அது கீழே வந்து இது போட்டிருப்போம். டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருப்போம். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. எனி டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டெலிகிராம் வந்து உங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள். ஓகே, இதோட லைவ் எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் எங்கே எண்ட் பண்ணியிருக்கணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜஸ்ட் நம்ம ஒரு 10 மினிட்ஸாக ட்ரேட் பண்ணோம். ஓகேவா? அசால்ட்டாக நம்ம வின் பண்ணியாச்சு.